அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஃப்லு ஸலாத்தி வத்தம்மு தஸ்லீம் அலா நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். முத்தமிமத்துல் ஆஜுர்ருமி என்ற கிதாபினுடைய பாடத்தொடரில் நஸ்பு செய்யப்படக்கூடிய இஸ்ம்களை பற்றி பார்த்து வருகின்றோம். இன்றைய பாடத்தில் பாபு தமீஸுடைய பாடத்தை நாங்கள் பார்ப்போம். தமீஸ் என்ற சொல்லுக்கு லொகாவிலே அரபு மொழியிலே தஃப்சீர் தபியீன் என்று பொருள் வரும், அதாவது தெளிவுபடுத்தல் என்ற கருத்து. இந்த பாடத்திலே அதனுடைய இஸ்முல் ஃபாயிலினுடைய கருத்திலே வருகின்றது, அதாவது தெளிவுபடுத்தக்கூடியது, முமையிஸ் தெளிவுபடுத்தக்கூடியது என்று பொருள். உதாரணமாக இஷ்தரைத்து அஹத் அஷர, நான் 11 வாங்கினேன். இந்த வசனம் ஃபிஅல் ஃபாயில் மஃஊல் ஆகிய 3 அம்சங்களை கொண்ட ஒரு முழுமையான வசனமாக இருந்தாலும் 11 என்பது எது என்பதை தெளிவுபடுத்தப்படவில்லை. எதை நான் 11 வாங்கினேன் என்று தெளிவுபடுத்தப்படவில்லை. எனவே இது அஹத் அஷர் என்ற அந்த எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய சொல் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய நிலையில் இருக்கின்றது. ஒரு முபஹமாக மூடலான ஒரு சொல்லாக இருக்கின்றது. இதற்கு நாங்கள் முமையஸ் தெளிவுபடுத்தப்படக்கூடியது என்று சொல்லுவோம், அல்லது அல் முபஹமான தெளிவில்லாத ஒரு சொல் என்று நாங்கள் சொல்லுவோம். இதனை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் தமீஸ் வரும். இதே வசனத்திலே நாங்கள் இஷ்தரைத்து அஹத் அஷர கலமன், நான் 11 பேனைகளை வாங்கினேன். எனவே அஹத் அஷர என்பது அது நான் பேனையைத்தான் 11 வாங்கியிருக்கின்றேன் என்பதை தெளிவுபடுத்தப்படுகின்றது. எனவே கலமன் என்ற அந்த சொல்லுக்கு நாங்கள் தமீஸ் என்று சொல்லுவோம். எனவே இந்த பாடத்தில் நாங்கள் தமீஸ் முமையஸ் ஆகிய 2 விடயங்களையும் பற்றியும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தமீஸ் என்பது எப்போதுமே நஸ்பு செய்யப்பட்ட ஒரு இஸ்மாக வரும். இந்த பாடத்திலே நாங்கள் மிகவும் பிரதானமாக கற்க வேண்டியது முமையஸை பற்றித்தான். ஏனென்றால் தமீஸை பொறுத்தவரையிலே அது முஃப்ரதான ஒரு இஸ்மாக நஸ்பு செய்யப்பட்ட நிலையில் வரும். இஷ்தரைத்து அஹத் அஷர கலமன், இஷ்தரைத்து ஸலாஸத் அஷர கிதாபன் போன்று பல உதாரணங்களை சொல்லலாம். முமையஸை பொறுத்தவரையிலே, அதாவது தெளிவுபடுத்தப்பட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த முபஹமான விடயங்களை பொறுத்தவரையிலே 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று அத்தவாத்துல் முபஹமத்து, முபஹமான தாத்துகள். இரண்டாவது அந்நிசபுல் முபஹமத்து, முபஹமான நிஸ்பத்துகள். முதலாவதாக அத்தவாத்துல் முபஹமான தாத்துகளை பொறுத்தவரையிலே 4 இருக்கின்றன. ஒன்று அதத், ஏற்கனவே சொல்லப்பட்ட உதாரணத்திலே இஷ்தரைத்து அஹத் அஷர, நான் 11 வாங்கினேன் என்பது இந்த எண்ணிக்கையை காட்டக்கூடிய அந்த சொல் அஹத் அஷர என்பதுதான் முமையஸாக முபஹமான ஒரு தாத்தாக வந்திருக்கின்றது. அதனை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் நாங்கள் கலமன் என்ற அந்த சொல்லை நாங்கள் கொண்டு வந்தோம். அல் அதத் எண்ணிக்கை என்று சொல்கின்ற பொழுது 2 வகை இருக்கின்றன. ஒன்று நேரடியாகவே எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய சொற்கள். அஹத் அஷர தொடக்கம் 99 வரைக்கும் உள்ள எல்லா எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய சொற்களுமே அத்தாத்துல் முபஹமாவில் சேரும். இவைகள் அனைத்துமே சரியாக, அதாவது தெளிவாகவே எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய சொற்கள். இரண்டாவது, நேரடியாக எண்ணிக்கையை குறிக்காவிட்டாலும் எண்ணிக்கையினுடைய கருத்து அதிலே பொதிந்திருக்கக்கூடிய சொற்கள். உதாரணமாக நாங்கள் அவாமிலே கற்ற கம் என்ற சொல். கம் இஷ்தரைத்த, நீ எத்தனை வாங்கினாய் என்று சொன்னால் எதை எத்தனை வாங்கினாய் என்று தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. எனவே அந்த கம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய அந்த இப்ஹாம், தெளிவில்லாத தன்மையை தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் கம் கிதாபன், எத்தனை புத்தகங்களை வாங்கினாய். இப்போது அந்த வசனம் அதிலுள்ள தெளிவில்லாத தன்மைகளை விட்டும் தூய்மையாக இருக்கின்றது. எனவே கிதாபன் என்ற அந்த சொல் தமீஸாக வந்திருக்கின்றது, நஸ்பு செய்யப்பட்ட ஒரு முஃப்ரதான ஒரு இஸ்மாக இருக்கின்றது. கம் என்ற சொல் தான் முபஹமான தாத் அல்லது முமையஸ், தெளிவுபடுத்தப்பட வேண்டியது. அதே போன்றுதான் கஐயின் என்ற சொல், கஐயின் ரஜுலன் லகீத, எத்தனை மனிதர்களை நீ சந்தித்தாய். இரண்டாவது முபஹமான தாத் அல் மிக்தார், அளவைகளை குறிக்கக்கூடிய சொற்கள். உதாரணமாக இஷ்தரைத்து கிலோ, நான் 1 கிலோ வாங்கினேன். 1 கிலோ எதை வாங்கினேன் என்பது இந்த வசனத்தில் தெளிவுபடுத்தப்படவில்லை.
இஷ்தரைத்து ரித்லன் ஒரு ராத்தல் வாங்கினேன். எது ஒரு ராத்தல் வாங்கினேன் என்று தெளிவுபடுத்தப்படவில்லை. எனவே இவ்வாறு அளவைகளை குறிக்கக்கூடிய சொற்களும் முபஹமான தாத்துகள் அவைகளை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி பின்னால் வரக்கூடிய சொல் தமீஸ். இஷ்தரைத்து கீலு சுக்கரன், அதேபோல் இஷ்தரைத்து ரித்லன் ஜைத்தன். மூன்றாவது ஷிபுல் மிக்தார், அளவைகளை போன்றது. அதாவது ஏற்கனவே சொன்ன அளவைகளை பொறுத்தவரையிலே குறிப்பிட்ட ஒரு வரையறைகளை கொண்டது, இவ்வளவுதான் என்ற ஒரு வரையறைகளை கொண்டது. ஆனால் சில சொற்கள் ஒரு குறிப்பிட்ட வரையறைகளில் இருக்காது, ஆனால் நாங்கள் அளவைகளை குறிப்பதற்காக வேண்டி பிரயோகிப்போம். உதாரணமாக ஒரு கையளவு நான் அரிசி சதகா செய்தேன் என்று சொல்கின்ற பொழுது கையளவு என்பது ஆளுக்கால் வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நாம் அவாமில் என்ற கிதாபிலே கதா என்ற சொல்லை தமீசுடைய பாடத்திலே பார்த்தோம். இஷ்தரைத்து கதா, இவ்வளவு வாங்கினேன், இந்த அளவு என்று நாம் சொல்கின்ற பொழுது அதை இரண்டு கையையும் சேர்த்து காட்டினால் அது ஒரு அளவாகவும், அல்லது ஒரு பெட்டியை காட்டினால் அது ஒரு அளவாகவும், அல்லது ஒரு பையை காட்டினால் அது இன்னொரு அளவாகவும் இருக்கும். எனவே அளவைகளை குறிக்கக்கூடியதாக இருந்தாலும் மிக்தாரை போன்று தெளிவான ஒரு அளவையை குறிக்காமல் வேறு அளவைகளை குறிக்கக்கூடிய சொற்கள். நான்காவது மகான ஃபரான் லி தமீஸ், தமீஸாக வரக்கூடிய அந்த சொல்லிலிருந்து ஒரு பகுதியாக வரக்கூடியது. உதாரணமாக ஹாதா ஹாத்தமுன், இது ஒரு மோதிரம். எவ்வாறான மோதிரம் என்றால் ஹதீதன், இரும்பினாலான ஒரு மோதிரம். இந்த வசனத்தில் ஹதீதன் என்ற ஒரு பொதுவான சொல்லை தம்மீஸாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இரும்பினை பொறுத்தவரையிலே அது மோதிரமும் செய்வதற்கு பிரயோகிக்கப்படலாம், இன்னும் பிற விடயங்களை செய்வதற்காக வேண்டியும் பாவிக்கப்படுகின்றது. எனவே ஹதீதுன் என்ற மொத்தமான ஒரு சொல்லிலிருந்து ஒரு பகுதியாக முமையஸ் வந்திருக்கின்றது. எனவே ஹாதா ஹாத்தமுன் ஹதீதன். அதே போன்று ஹாதா பாபுன் சாஜன், தேக்கினாலான ஒரு கதவு. பொதுவாக நாங்கள் ஹாதா பாபுன், இது ஒரு கதவு என்று சொன்னால் அது எந்த வகையைச் சேர்ந்த கதவாகவும் இருக்கலாம். ஆனால் அதை தெளிவுபடுத்துவதற்காகவே தான் சாஜன், தேக்கினாலான ஒரு கதவு. தேக்கு என்று சொல்கின்ற பொழுது கதவு மாத்திரம் செய்யப்படுவதல்ல, இன்னும் பிற விடயங்களும் அதிலிருந்து செய்யப்படக்கூடியது தான். அதனால்தான் மகான ஃபரான் லி தமீசி, தமீஸாக சொல்லப்படக்கூடிய அந்த சொல்லின் ஒரு பகுதியாக, ஒரு பிரிவாக இருக்கக்கூடியது. இந்த நான்கும் அத்தாத்துல் முபஹமா, முமையஸாக வரக்கூடிய தாத்துல் முபஹமாவை குறிக்கும். இந்த நான்கிலுமே முமையஸ் எது, தம்மீஸ் எது என்று எங்களுக்கு தெளிவாக ஒரு பார்வையிலே தெரிகின்றது. இஷ்தரைத்து அஹதாஷர கலமன் என்பதில் அஹதாஷர என்பது முமையஸ், தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு முபஹமான தாத்து. கலமன் என்பது தம்மீஸாக வந்திருக்கின்றது. இரண்டாவது நிஸ்பத்துகளிலே இருக்கக்கூடிய இப்ஹாமை, தெளிவில்லாத தன்மையை தெளிவுபடுத்தக்கூடியது. நிஸ்பத் என்று சொன்னால் ஒரு வசனத்திலே சொல்லப்படக்கூடிய செயலை குறிக்கும். உதாரணமாக இம்தல அல் இனாஉ, பாத்திரம் நிரம்பியது. இந்த பாத்திரம் நிரம்பியது என்றால் எதனால் பாத்திரம் நிரம்பியது என்று சொல்லப்படவில்லை. இம்தல அல் இனாஉ என்பது ஃபியல் ஃபாயிலை சேர்த்து கொண்ட ஒரு முழுமையான வசனமாக இருந்தாலும் அந்த பாத்திரம் எதனால் நிரம்பியது என்று சொல்லப்படவில்லை. எனவே இவ்வாறு ஒரு வசனத்தில் இருக்கக்கூடிய தெளிவில்லாத தன்மையை தெளிவுபடுத்தக்கூடியது தான் அல் முபையினு லி இப்ஹாமின் நிஸ்பத்தி, நிஸ்பத்தில் வரக்கூடிய மூடலான விடயத்தை, தெளிவில்லாத தன்மையை தெளிவுபடுத்தக்கூடியது. பெரும்பாலும் எல்லா ஜும்லா ஃபியாலியாக்களும் ஜும்லா இஸ்மியாக்களும் இன்னொன்றின் பக்கம் தெளிவுபடுத்த வேண்டிய நிலைக்கு இல்லாவிட்டாலும் சில வசனங்கள் தெளிவில்லாத ஒரு தன்மையை காட்டுகின்றன. இவ்வாறான தெளிவில்லாத தன்மையை குறிப்பதற்காக வரக்கூடியதுதான் அல் முபையினு லி இப்ஹாமின் நிஸ்பத்தி, நிஸ்பத்தில் வரக்கூடிய மூடலை, தெளிவில்லாத தன்மையை தெளிவுபடுத்தக்கூடியது. இந்த அல் முபையினு லி இப்ஹாமின் நிஸ்பத்தியை பொறுத்தவரையிலே 4 வகையானவைகள் இருக்கின்றன. ஒன்று அல் முஹவ்வலு அனில் ஃபாயில், ஏற்கனவே ஃபாயிலாக இருந்து தமீஸாக மாற்றப்பட்டது. உதாரணமாக தசப்பப ஜெய்துன் அரகன், இது அடிப்படையிலே தசப்பப அரகு ஜெய்தின், ஜெய்துடைய வேர்வை கொட்டியது. இதை நாங்கள் தசப்பப ஜெய்துன் அரகன், ஃபாயிலாக இருந்ததை தமீஸாக மாற்றப்பட்டிருக்கின்றது
இஷ்டாலர் ரஸு ஷைபன். இஷ்டாலர் ரஸு தலை மின்னியது இலங்கியது, ஷைபன் நரையால் நரைத்த முடியால் இலங்கியது. அடிப்படையில் இஷ்டால ஷைபுர் ரஸி என்று இருந்ததை தான், அதாவது ஃபாயிலாக இருந்ததை தான் தம்மீஸாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது முஹவ்வலுன் அனில் மஃபூல், ஏற்கனவே மஃபூலாக இருந்ததை இப்போது தம்மீஸாக மாற்றப்பட்டிருக்கும். ஃபஜ்ஜர்னா உயூனல் அர்தி, பூமியினுடைய ஊற்றுக்கண்களை நாங்கள் வெளிக்கொணரச் செய்தோம், பிளக்கச் செய்தோம் என்ற வசனத்தில் ஒஃபஜ்ஜர்னல் அர்த உயூனன், ஒஃபஜ்ஜர்னல் அர்த பூமியை நாங்கள் பிளக்கச் செய்தோம், உயூனன் பல ஊற்றுக்கண்களாக பிளக்கச் செய்தோம். அடிப்படையிலே ஒஃபஜ்ஜர்னா உயூனல் அர்தி என்று மஃபூலாக இருந்ததை இப்போது தம்மீஸாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அல்லது ஃபாயில் மஃபூல், இந்த இரண்டும் அல்லாத வேறொரு சொல்லை தம்மீஸாக கொண்டு வரப்பட்டிருக்கும். உதாரணமாக மாலி அக்ஸரு மின் மாலிக்க, மாலி என்னுடைய சொத்து, அக்ஸரு மிக அதிகமானது, மின் மாலிக்க உன்னுடைய சொத்துக்களை விட என்னுடைய சொத்துக்கள் அதிகமானது. இந்த வசனத்தில் முபுததாவாக வந்திருக்கக்கூடிய அந்த மாலுன் என்ற அந்த சொல்லை நாங்கள் தம்மீஸாக மாற்றுவோம். அன அக்ஸரு மின்க மாலன், அன அக்ஸரு மின்க நான் உன்னை விட அதிகமானவன். எதால் அதிகமானவன்? மாலன் சொத்துக்களால் அதிகமானவன். எனவே இது அடிப்படையிலே மாலி அக்ஸரு மின் மாலிக்க என்ற முபுத்ததாவாக இருந்தது இப்போது இஸ்முத் தஃலீலுக்கு பின்னால் தம்மீஸாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நான்காவதாக ஃபாயிலிலிருந்தோ மஃபூலிலிருந்தோ அல்லது அதை அல்லாத வேறொன்றிலிருந்து ஒப்பப்படாமல் பொதுவாக ஒரு வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூடலான தன்மையை தெளிவுபடுத்தக்கூடியதாக வரும். உதாரணமாக இம்தல அலினா உ, பாத்திரம் நிரம்பி வழிந்தது. பாத்திரம் நிரம்பி வழிந்தது என்றால் எதனால் நிரம்பி வழிந்தது? மா அன், தண்ணீரால் நிரம்பி வந்தது. இது அடிப்படையிலே மா உன் என்ற சொல் ஃபாயிலாக இருந்து மாறினதுமல்ல, மஃபூலாக இருந்து மாறினதுமல்ல, அல்லது முபுத்ததா போன்ற சொல்லிலிருந்து மாறினதாகவும் அல்ல. ஆனால் இந்த வசனத்தில் ஒரு முபஹமான ஒரு விடயமாக இருந்ததைத்தான் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக தமீஸை பற்றி 4 விடயங்களை சொல்கின்றார்கள். ஒன்று, லா யகூனு தமீஸு இல்லா நக்கிரத்தன், தமீஸ் எப்போதுமே நக்கிராவாகத்தான் வரும், மாரிஃபாவான உஸ்மாக தமீஸ் வரமாட்டாது. இரண்டாவது, லா யகூனு இல்லா பாத தமாமில் கலாம், கலாம் பூர்த்தியானதுக்கு பின்னால் தான் வரும். ஏற்கனவே நாங்கள் ஹாலுடைய பாடத்திலே பார்த்தோம், கலாம் பூர்த்தியானதுக்கு பின்னால் வருவது என்றால் அந்த கலாமுக்கு அது தேவையில்லைன்னு அர்த்தம் அல்ல. சில வேளை அந்த சொல்லுக்கு அந்த வசனத்தினுடைய கருத்தை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி தம்மீஸ் கொண்டு வர வேண்டிய நிலை வரும். மூன்றாவது, அத்தாத்துல் முபஹமா, அத்தாத்துல் முபஹமாவினுடைய தமீஸுக்கு நசுப் செய்தது அந்த தாத்து தான். இஷ்டரைத்து அஹத அஷர கலமன் என்பதிலே கலமன் என்ற தமீஸுக்கு நஸ்பு செய்தது அந்த அஹத அஷர என்ற அந்த முபஹமான இஸ்ம் தான். நிஸ்பத்திலே வரக்கூடிய மூடலை தெளிவுபடுத்தக்கூடிய உதாரணமாக இம்தல அல் இனா உ மா அன் என்ற அந்த வசனத்திலே மா அன் என்ற தமீஸுக்கு நஸ்பு செய்தது அந்த ஃபியால் தான். நான்காவதாக லா யதகத்தமு தமீஸு அலா ஆமிலிஹி முத்லகன், தம்மீஸ் அதனுடைய ஆமிலை விட ஒருபோதும் முந்தி வரமாட்டாது. இது தம்மீஸுடைய பாடத்தினுடைய சுருக்கமான விடயங்கள். ஏற்கனவே நாங்கள் அவாமிலான கிதாபிலே கற்றதை விட சில விளக்கமான விடயங்கள் இங்கே இருக்கின்றன. இன்னும் விளக்கமான விடயங்களை அடுத்த கிதாபுகளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். முஸன்னிஃப் ரஹிமுல்லா அவர்கள் சொல்வதை பார்ப்போம். பாபு தமீஸ், இது தம்மீஸை பற்றிய பாடமாகும். ஹுவ, அது அலிஸ்முல் மன்சூபு, நசுப் செய்யப்படக்கூடிய இஸ்மாகும். அல் முஃபஸ்ஸிரு லிமன் பஹம, தெளிவில்லாதவைகளை தெளிவுபடுத்தக்கூடிய நசுப் செய்யப்பட்ட இஸ்மாகும். மினத் தவாத்தி, தாத்துகளில் நின்றும், அவின் நிசபி அல்லது நிஸ்பத்துகளில் நின்றும் மூடலான விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடியதாகும். வத்தாத்துல் முபஹமத்து, முபஹமான தாத்துகள் அர்பாத்து அன்வாயின், 4 வகைகளாகும். அஹதுஹா, அவைகளில் ஒன்று அல் அதது, அததாகும். அது நஹ்வு இஷ்டரைத்து 20 குலாமன் மலக்து 90 நாஜதன் என்பவைகளை போன்று. இஷ்டரைத்து ஃபிஅலுன் மாதின் மப்னியுன் அல சுக்கூனி வத்தாஉ ضمير متصل في محل رفع فاعل 20 مفعول به وعلامة نصبه الياء لأنه ملحق بجمع المذكر السالم غلاما تمييز.
வசானி இரண்டாவது அல் மிக்தாரு, மிக்தார் அளவைகளை குறிக்கக்கூடிய சொற்களாகும். அது ககௌலிக்க நீ சொல்வதை போன்று, இஷ்டரைத்து கஃபீசன் புர்ரன், அதை போன்று மனன் சம்னன், அதாவது இஷ்டரைத்து மனன் சம்னன், இஷ்டரைத்து ஷிப்ரன் அர்தன், இஷ்டரைத்து ஷிப்ரன் ஒரு சான் வாங்கினேன், அர்தன் என்ன ஒரு சான் வாங்கினேன் என்றால் ஒரு சான் நிலம் வாங்கினேன் என்று கருத்து. வசாலிசு மூன்றாவது ஷிபுல் மிக்தாரி, ஷிபுல் மிக்தாராகும். அது நஹ்வு மிஸ்கால தர்ரத்தின் அணு அளவு, அணு அளவுண்டா இது அணு அளவு, ஹைரன் அணு அளவு நன்மை. ஃபஹைரன், ஹைரன் என்பது தமீசுன் லி மிஸ்காலி தர்ரத்தின், மிஸ்காலி தர்ரத்துக்கு தமீஸ் ஆகும். வராபியு நான்காவது மாக்கான ஃபரான் லி தமீசி, தமீஸுக்கு ஃபராக வந்ததாகும். அது நஹ்வு ஹாதா ஹாத்தமுன் ஹதீதன் வபாபுன் சாஜன் வஜுப்பத்தன் ஹஸ்ஸன் என்பதை போன்று. இந்த வசனங்களை பொறுத்தவரையிலே 3 விதமாக வாசிக்க முடியும். ஒன்று ஹாதா ஹாத்தமுன் ஹதீதன் என்று தமீஸ் என்ற அடிப்படையில் வாசிக்கலாம். இரண்டாவது இதாஃபத் செய்து விடலாம், ஹாதா ஹாத்தமு ஹதீதின் வபாபு சஜ்ஜின் வஜுப்பத்து ஹஸ்ஸின் என்று இதாஃபத் செய்யலாம். அதே போன்று மின் என்ற ஜருடைய ஹரிஃபை கொண்டும் வாசிக்கலாம், ஹாதா ஹாத்தமுன் மின் ஹதீதின் வபாபுன் மின் சாஜின் வஜுப்பத்தன் மின் ஹஸ்ஸின் என்று சொல்லலாம். ஆனால் ஹாதா ஹாத்தமுன் ஹதீதன் என்று சொன்னால்தான் இது தமீஸுடைய பாடத்தில் உள்ளடங்கக்கூடியதாக இருக்கும். வல் முபையினு லி இப்ஹாமின் நிஸ்பத்தி, நிஸ்பத்தில் வரக்கூடிய மூடலை தெளிவில்லாத தன்மையை தெளிவுபடுத்தக்கூடியது. இம்மா முஹவ்வலுன் அனில் ஃபாயில், ஃபாயிலிலிருந்து திருப்பப்பட்டதாக இருக்கும். அது நஹ்வு தஸப்பப ஸைதுன் அரகன் வதஃபக்கஅ பக்ருன் ஷஹ்மன் வதாப முஹம்மதுன் நஃப்சன் இஷ்தஅல ரஅஸு ஷைபன் என்பவைகளைப் போலவாகும். வ இம்மா முஹவ்வலுன் அனில் மஃஊலி, மேலும் ஒன்று இருப்பின் மஃஊலை விட்டும் திருப்பப்பட்டதாக இருக்கலாம். அது நஹ்வு வஃபஜ்ஜர்னல் அர்த உயூனன் என்பதை போன்று. ஃபஜ்ஜர்னா ஃபிஅலுன் மாதின் மப்னியுன் அல சுகூனி, நா தமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ரஃப்இன் ஃபாயிலுன், அல் அர்த மஃஊலுன் பிஹி, உயூனன் தமீஸ். அவு அன் கைரிஹிமா, அல்லது அது அல்லாதவைகளிலிருந்து திருப்பப்பட்டதாக இருக்கலாம். அது நஹ்வு அன அக்ஸரு மின்க மாலன் என்பதை போன்று. அன லமீருன் முன்ஃபஸிலுன் ஃபி மஹல்லி ரஃப்இன் முப்ததஉன் அக்ஸரு ஹபர் மின் ஹர்ஃபு ஜர்ரின், அல் காஃபு லமீருன் முத்தஸிலுன் ஃபி மஹல்லி ஜர்ரின் பில் ஹர்ஃப், மாலன் தமீஸ். வஸைதன் அக்ரமு மின்க அபன், வஸைதுன் அக்ரமு மின்க அபன், ஸைதுன் ஸைத் என்பவர், அக்ரமு மின்க உன்னை விட சிறந்தவர், அபன் தந்தையால் சிறந்தவர், அதாவது உன்னுடைய தந்தையை விட ஸைதுடைய தந்தை சிறந்தவர் என்பதை இவ்வாறு மாற்றி சொல்லப்படுகின்றது. அதே போன்று அஜ்மலு மின்க வஜ்ஹன், ஸைதுன் அஜ்மலு மின்க வஜ்ஹன், இது அடிப்படையிலே வஜ்ஹு ஸைதின், ஸைதுடைய முகம், அஜ்மலு மின் வஜ்ஹிக்க உன்னுடைய முகத்தை விட ஸைதுடைய முகம் அழகானது என்பதை குறிப்பதற்காக வரக்கூடிய வசனம் மாறி ஸைதுன் அஜ்மலு மின்க வஜ்ஹன் முபத்ததாவாக இருந்ததை தம்மீஸாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அவ் கைரு முஹவ்வலின், அல்லது எதிலிருந்தும் திருப்பப்படாததாக இருக்கலாம். அதாவது அந்த மொத்தமான அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முபஹத்தை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கலாம். அது நஹ்வு இம்தல அலினாஉ மாஅன் என்பதை போன்று. வலில்லாஹி தர்ருஹு ஃபாரிசன், லில்லாஹி அல்லாஹுவுக்கு உரியதாகும், தர்ருஹு அவனுக்கு பாலூட்டுவது அல்லாஹுவுக்கே உரியதாகும், ஃபாரிசன் குதிரை வீரனால். இந்த இம்மாதிரியான் லில்லாஹி தர்ருஹு ஃபாரிசன் போன்ற வசனங்கள் ஒரு மனிதருக்கு அவருடைய துறையில் இருக்கக்கூடிய அந்த திறமையை பாராட்டுவதற்காக வேண்டி இவ்வாறு சொல்லப்படுகின்றது. லில்லாஹி தர்ருஹு ஃபாரிசன், லில்லாஹி தர்ருஹு ஆலிமன் என்று இவ்வாறு அவருடைய திறமையை மேன்மைப்படுத்தி மிகைப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி பிரயோகிக்கப்படக்கூடிய ஒரு வசனம். வலா யகூனு தமீஸு இல்லா நக்கிரத்தன், தம்மீஸ் நக்கிராவாகவே அன்றி இடம்பெற மாட்டாது. வலா யகூனு இல்லா பாத தமாமில் கலாமி, கலாம் பூர்த்தியானதுக்கு பின்னாலே தவிர அது இருக்க மாட்டாது. பில் மானல் முத்தகத்திமி ஃபில் ஹாலி, ஹாலிலே முந்திய கருத்தை கொண்டு. ஒன்னாசிபுலி தமீஸ் தாத்தில் முபஹமத்தி, முபஹமான தாத்துடைய தம்மீஸை நசுப் செய்யக்கூடியது தில்கத் தாத்து அந்த தாத்தாகும்.
வலி தமீஸின் நிஸ்பத்தி நிஸ்பத்துடைய தம்மீஸுக்கு நசுப் செய்தது அல் ஃபிஅலுல் முஸ்னது அந்த சேர்க்கப்படக்கூடிய ஃபிஅலாகும். இந்த முஸ்னத் இலைஹி, மன்சூப் இலைஹி, முஹ்பர் பிஹி, முஹ்பர் அன்ஹு போன்ற இந்த சொற்களை பற்றி நாங்கள் முபத்ததா ஹபருடைய பாடத்திலே நாங்கள் பார்த்தோம். வலா எத்தகத்தமு தமீஸு தமீஸ் முந்த மாட்டாது அல ஆமிலிஹி முத்தலக்கன் எப்போதுமே அவருடைய ஆமிலை விட முந்த மாட்டாது. வல்லாஹு ஆலம். இது தமீஸுடைய பாடத்தை பற்றிய முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய விளக்கம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.